பெருமாளுக்காக தன்னோட பிளானையே மாற்றியமைத்த பிரிட்டிஷ் இன்ஜினியரோட கதை தெரியுமா? பிரிட்டிஷ் பீரியட்ல கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போறதுக்கு ரயில்வே ட்ராக் அமைக்கிற பணி நடந்துட்டு இருக்கு. அப்ப அதுல ஒர்க் பண்ண பிரிட்டிஷ் இன்ஜினியர் ஒரு பிளான் போடுறாரு. அதுல ரயில்வே ட்ராக் போற வழியில ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, அதை இடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ஊர் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அவர் தன்னோட பிளானை மாத்திக்கிறதா இல்ல, அடுத்த நாள் இந்த கோவிலை இடித்து ரயில்வே ட்ராக்கை இது வழியா போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு இரவு அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவருடைய கனவுல வெள்ளை குதிரையில பெருமாள் சவுக்கெடுத்து 2 அடி அடிக்கிறாரு. அதுல மிரண்டு போய் எந்திரிச்ச அந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர் அடுத்த நாளே அந்த பிளானை மாத்தி வேற வழியில ரயில்வே ட்ராக் போட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கோவிலுக்கு வெள்ளை குதிரைய ஒரு மரத்தால செஞ்சு காணிக்கையா கொடுக்கறாரு. அந்த பெருமாள் வேற யாரும் கிடையாது, கோயம்புத்தூருக்கு அருகே இருக்க காரமடை ரங்கநாதர் தான். இன்னைக்கும் அந்த வெள்ளை குதிரையில தான் உற்சவமூர்த்தி வலம் வருகிறார். மதுரை திருமலை நாயக்கருக்கு ஒரு தடவை ராஜபிளவை அப்படிங்கிற நோயால ரொம்ப அவதிப்பட்டு இருந்தாரு. அப்போ காரமடை ரங்கநாதர் கோவில ஸ்தல விருட்சமாக இருந்த காரை மரத்துல இருக்க இலைகளை அரைத்து அதுல பூசினதுக்கு அப்புறம் தான் அந்த நோய் குணமடைந்தது. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கோவில நிறைய மண்டபங்களை கட்டியதோடு காரமடை ரங்கநாதருக்கு தேரையும் பரிசாக அளித்தார் திருமலை நாயக்கர். இன்னைக்கு மாசி மகத்தன்று தேர் திருவிழா நடைபெற்று வருகின்றது.